நீங்க யாரு? பாக்கியை வசூல் பண்ண வந்திருக்கேன். என்ன பாக்கி? உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் மறக்கவே மாட்டேன். என்ன மறக்க மாட்டீங்க நீங்க? ஸ்ரீமதி பேச்ச கேக்குறேன்னு நீ சொல்லியிருந்தேல்ல? முதல்ல இந்த சாட்சி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். காப்பாத்துனதுக்கு அப்புறம் பேச்சு மாற மாட்டியே. எங்க அம்மா மேல சத்தியம், நீங்க என்ன காப்பாத்துனீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஓ அதுவா? அது எனக்கும் ஸ்ரீமதி அம்மாக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஸ்ரீமதி அம்மாவோட சார்பாதான் நான் வந்திருக்கேன். அவங்களுக்கு நீ கொடுத்த வாக்க பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். கல்யாணம் நடக்காம காப்பாத்துன்னு நீ அன்னைக்கு ஸ்ரீமதி அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்க உன் விருப்பப்படியே உனக்கு உதவி செஞ்சாங்க. உன்னை அவங்க காப்பாத்துனாங்க. கல்யாணமும் நின்னு போச்சு. எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் தானா நின்னு போச்சு. ஸ்ரீமதி அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க? உன் மனசுக்கு கல்யாணம் தானா நின்னு போச்சுன்னு தோன்ற அளவுக்கு ஸ்ரீமதி அம்மா தான் பண்ணாங்க. அவங்கள தவிர வேற யாராலையும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. சரி, அதை விடு. இப்போ அந்த பேச்செல்லாம் வேண்டாம். உன்னால இப்ப ஒரு காரியம் ஆகணும். நீ கோவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மனசார அந்த அம்மனை நம்பணும். உன்னுடைய பக்தியை பரிபூர்ணமா அவளுடைய பாதத்துல செலுத்தணும். அந்த அம்மன் கிட்ட நீ முழுசா உன்னை சமர்ப்பணம் பண்ணிக்கணும். என்னோட எதிரி அவ. உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது. வெறுப்புங்கிற விஷயத்தை உன் மனசுல இருந்து உன் மூளையில இருந்து தூக்கி எறி. முதல்ல நீ இந்த காரியத்தை செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சாதான் உனக்கு நல்லது. செய்யலனா உன்னோட நடவடிக்கை இப்படியே தொடர்ந்தா அந்த அம்மனே இறங்கி வந்தாலும் நீ அழிஞ்சு போக போறதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கல்ல மாதிரி உட்கார்ந்திருக்கிற உங்க அம்மன் எனக்கு இவ்ளோ பிரச்சனையை கொடுக்கறா. விக்ரஹ ரூபிணியான மகமாயி கிட்ட இருந்து என்ன யாராவது காப்பாத்தினா போதும்னு நான் இருக்கேன். இதுல அவ எழுந்து வந்து என்ன காப்பாத்துவாள? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. வேண்டாம் சுந்தரி, இது சிரிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சரி, நீங்க கோவப்படாதீங்க, சொல்லுங்க. இத்தனை வருஷங்களை வீணாக்கிட்டேன். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அம்மனை வெறுத்து கோவத்தை காட்டிட்டேன். இனிமேலாவது மனம் திருந்தி பக்தியோட அந்த அம்மன் முன்னாடி தலை வணங்கு. தப்பு பண்ணிட்டேன், தலை வணங்கிட்டேன். உங்க ஆசையை நிறைவேற்றிட்டேன். சந்தோஷமா? இந்த அகங்காரம் உனக்கு நல்லதில்லை. இது உன்னையே நாசமாக்கிடும். உன்னுடைய நல்லதுக்காகத்தான் நான் சொல்றேன். இனிமேலாவது உன்னுடைய நடவடிக்கையை நீ திருத்திக்கும். உங்க கண்ணுக்கு இது அகங்காரமா தெரிஞ்சா அது என்னோட தப்பு இல்லையே. நான் எப்பவுமே இப்படிதான். இதுதான் என் சுபாவம். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. காலச்சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. உன்னை விட்டு போன நேரம் மறுபடியும் வராது. எதிர்காலத்தில் அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும். இன்னும் நேரம் இருக்கும் போதே உன்னை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அதை நீ கை நழுவ விட்டுறாத. இந்த பிரபஞ்சம் செழிப்பா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய காரியத்தை உன் மூலமா செஞ்சாகணும். மகா ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உன்னோடது. நீதான் அதை பாதுகாக்கணும். இது ஏற்கனவே முடிவான விஷயம். ஓ, அப்படி போகுதா கதை? ஸ்ரீ சக்கரத்தை காப்பாத்த போறது நான் தானா? இது நீ சிரிச்சு கேலி பண்ற விஷயம் கிடையாது. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இவ்வளவு நேரம் அவளை பத்தி ரொம்ப பெருமையா பேசுனீங்க. என்ன ஆச்சு? ஸ்ரீ சக்கரத்தை அவளால காப்பாத்திக்க முடியாதாமா? முடியலன்னா அது அவளோட தலையெழுத்து.
என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இதை விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. உங்க அம்மனை இந்த விஷயத்துக்கு வேற யாரையாவது பாத்துக்க சொல்லுங்க. குருவே, என்ன இப்படி ஆயிருச்சு? கோவிலுக்குள்ள போய் கர்ப்பகிரகம் திறந்த உடனே அம்மனை தரிசிக்கலாம்னு நினைச்சா நாம போன உடனே கதவை சாத்திக்கிட்டாங்களே. இப்படியே போச்சுன்னா எப்படி உங்க லட்சியம் நிறைவேறும் சொல்லுங்க? கவலைப்படாம இரு மணிகண்டா, பொறுமையா இரு. எல்லாருக்கும் அருள் புரியறவதான் தாய், அதுல உனக்கு சந்தேகம் வேண்டாம். நீங்க இப்படியெல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணிப்பீங்க. என் நிலைமை என்ன? சமையலுக்கு அரிசி இல்ல, சாம்பாருக்கு காய் இல்ல. போகட்டும், அவளை நினைச்சு ஒரு உப்புமாவாவது கிளறி திங்கலாம்னா அதுக்கும் வழி இல்ல, நெருப்பே எரிய மாட்டேங்குது. திரௌபதி வீட்டுக்கு போனப்ப கிருஷ்ணனுக்கு சாப்பிட எதுவும் இல்லன்னு அந்த அரிசி பாத்திரத்துல இருந்த ஒரே ஒரு பருக்கையை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு திருப்தி பட்டுக்கிட்டாராம். இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கை கொதவாது. மணிகண்டா வாயுங்க. என்ன குரு சொல்லுங்க? அங்க ஒரு வீடு தெரியுதா? அது முன்னாடி போய் நில்லு. எதுக்கு? என்ன பிச்சைக்காரன் ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீ அங்க எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க உனக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படியா? அப்ப இன்னைக்கு என் வயிறு நிறைய வலி கிடைச்சிருச்சு. எப்பவும் வயித்த பத்தி மட்டுமே நினைக்காத மணிகண்டா. நாம செய்ய வந்திருக்கிற காரியம், அந்த காரியத்துக்கு தேவையான விஷயங்களை பத்தி மட்டுமே நினை. சரிங்க குருவே. இன்னைக்கு ராத்திரி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எதுவும் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அதையும் அவங்களே கொடுத்துருவாங்கல்ல? நீ அவங்க வீட்டுல கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டு வாசல்ல இருந்து தெற்கு திசையை நோக்கி 800 அடி வச்சு போ. அங்க ஒரு ஆள் படுத்து தூங்குற அளவுக்கு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் பார்த்தீனா நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு நேரா இங்க வா. எப்படியோ என் வயிற்றுக்கு ஒரு வழி பிறந்தாச்சு. முதல்ல வயிற்றுக்கு பூஜை, அதுக்கப்புறம் தான் சாமிக்கு பூஜை. சாஸ்திரி ஐயா, கவலைப்படாதீங்க. அந்த அம்மனுக்கு விருப்பமில்லாத காரியம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. அதனால தான் நம்மளை எச்சரிக்கை பண்ற மாதிரி இப்படி பண்ணியிருக்கா. நம்ம கோவிலுக்கு அம்மனை தேடி வந்தவங்களுக்கு அவ தரிசனம் கொடுக்காம இருக்காளே. இந்த அம்மனை தரிசனம் பண்றதுக்காக பக்தர்கள் சாப்பாடு தூக்கம் இல்லாம எவ்வளவு ஆர்வமா காத்து கிடந்தாங்க. அம்மனை தரிசனம் பண்ணாம சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதத்தில் இருக்காங்க. பாவம், எவ்வளவோ தூரத்துல இருந்தெல்லாம் வர்றாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கிட்ட போய் சொன்னா நம்ம கோவிலுக்கு தான் அது பெரிய அவமானம் ஆயிடும். நாளைக்கு அது பிரச்சனையாகவும் ஆயிடும். அப்புறம் கோவிலை இழுத்து மூட வேண்டியதுதான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு, அப்புறம் இப்பதான் நடக்குது. இனிமேலாவது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். திருவிழா நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீசக்கரம் மேலே வர்றதுக்கான உற்சவம் நடத்துறதுக்கான நேரமும் வந்தாச்சு. இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஆச்சுன்னா அது கஷ்டமா இல்லையா? இதுவும் ஒரு வகையில் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க சாஸ்திரி ஐயா. இனிமே இங்க வர்ற பக்தர்கள் எந்த ஒரு தீட்டும் விழிப்பும் இல்லாம இங்க வரணும்னு எச்சரிக்கையா இருப்பாங்க. திருவிழால இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும்ல. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க சாஸ்திரி ஐயா. நான் கர்ப்ப கிரகத்தோட கதவை திறக்கிறேன், எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். சரி, திறங்க.
என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு? யாருமே சாப்பிடாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சுந்தரி, ம் உனக்கு அப்பா மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்குல்ல? நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னா என் வார்த்தையை நீ நிச்சயம் நம்புவல்ல? இப்ப என்ன ஆச்சுப்பா? எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க என்னோட செல்ல பல எனக்காக என் சந்தோஷத்துக்காக என்னெல்லாமோ நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்படின்னா இந்த ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி செய்வியா செல்லம்? இந்த அப்பாவுக்காக. சரிப்பா. ஆ, இனிமேல இருந்து நீ அந்த அம்மனை திட்டக்கூடாது. அவ மேல பக்தியை வளர்த்துக்கணும். அவ மேல வெறுப்பையும் கோபத்தையும் காட்டக்கூடாது. ஆமா சுந்தரி, அம்மனுக்கு நீ பக்தியோட பூஜை பண்ணணும். முன்னாடி துர்கா பூஜை பண்ணியே எவ்வளவு நல்லா இருந்தது. அம்மனை மனசார நம்பு. அம்மா அப்பாக்காக இது கூட பண்ண மாட்டியா? அக்கா, இது வரைக்கும் நான் உன்னை எதிர்த்து பேசினது கிடையாது, உன் வார்த்தை மீறினதும் கிடையாது. இந்த ஒரு வாட்டி என் பேச்ச கேளுக்கா. இனிமேலாவது அம்மனுக்கு பூஜை பண்ணு. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கு சரியான நேரம் வந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். ஆனா அதை ஒத்துக்க தான் நீங்க யாரும் தயாரா இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் நானே அந்த விஷயத்த நேரடியா சொல்றேன். சொல்லுமா சுந்தரி, என்ன விஷயம்? சொல்லுமா, என்னது? மனசார நான் உங்க யார்கிட்டயும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு கேட்க போறேன். நீங்க எல்லாரும் வேண்ட குருட்டு பக்தியோட பூஜை பண்ற அந்த அம்மனை இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எல்லாரும் ஒதுக்கணும். எனக்காக வெறுக்கணும். இதுதான் என் ஆசை. கொஞ்சம் பொறுமையா இருமா. கோவத்தை விடு. கோவத்தாலையும் வெறுப்பாலையும் எதையும் சாதிக்க முடியாது. உனக்கு பேய் பிசாசு ஏதாவது பிடிச்சிருச்சான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசி எங்களை கஷ்டப்படுத்துற? அக்கா, வெறுப்பு காட்டுறதால எந்த காரியமும் ஆகாது. அன்பாலையும் பக்தியாலையும் மட்டும்தான் ஆகும். போதும் உன் உபதேசம். என் பேச்ச நீங்க யாரும் கேட்காதப்போ உங்க பேச்ச நான் எதுக்கு கேட்கணும்? எதுக்காக எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஹிம்சப்படுத்துறீங்க? அந்த ராட்சசி தான் உங்க எல்லாரையும் பேய் மாதிரி பிடிச்சு வச்சிருக்கான். எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு.
இவ யார் பேச்சும் கேட்க மாட்டா. இப்போ என்ன பண்றது? எப்படியாவது இவளை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும். எனக்கும் அதே தாண்டா யோசனையா இருக்கு. ராத்திரி பகல பார்க்காம அதைத்தானே பண்ணிட்டு இருக்கோம். சாஸ்திரி ஐயா கிட்ட ஏதாவது பரிகாரம் கேட்கலான்னு போனேன். ஆனா அவரும் கை விரிச்சிட்டாரு. இதுக்கு பரிகாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது ஒரு மகா மந்திரவாதி வந்தாதான் முடியும்னு தோணுது. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காத விஷயம். அம்மனை விட அந்த மந்திரவாதியா பெரியவனா இருப்பான். அந்த அம்மன் கோவத்தோட இருக்கும்போது எந்த மந்திரவாதி வந்து என்னத்தை பண்ண முடியும்? பொதுவா மந்திரவாதிங்க எல்லாம் பல வருஷமா தவம் பண்ணவங்களா இருப்பாங்க. கோவத்துல இருக்கிற அம்மனை கூட சாந்தப்படுத்துற சக்தி அவங்களுக்கு இருக்கும். ஆமா, நிச்சயமா இருக்கும். நம்ம சுப்பு வீட்ல பசுவுக்கு இந்த நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. மந்திரிச்சதுக்கு அப்புறம் முழிச்சுக்குச்சாமா. இப்ப 2 கண்ணுக்குட்டி வேற போட்டிருக்கு. அம்மா, ஏதாவது மந்திரம் பண்ணலாமா? அப்புறம் எல்லாம் சரியாயிடும்ல. ஏன் விடணும்? அந்த ஒரு முயற்சியும் பண்ணிடலாமே. ஒண்ணும் இல்லைனாலும் அவன் மனசு மாறலாம் இல்லையா? இந்த மந்திரிக்கிறத பத்தி தேசிகர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரீங்களா? ஆமாப்பா, வேண்டான்னு சொல்லாதீங்க. நாம முயற்சி பண்ணலன்னா அந்த அம்மன் கூட நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை தேசிகர் கிட்ட கேட்டு பாருங்கப்பா. சரி, இதையும் நான் தேசிகர் கிட்ட கேட்டுடுறேன். தாயே திரிபுர சுந்தரி, நீதான் எங்களுக்கு வழிகாட்டணும்மா.